Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முதலமைச்சர் விஜய் பேட்டரி கார் மூலமாக சென்னை தலைமை செயலகத்தை ஆய்வு செய்தார். அவரை காண ஏராளமான பொதுமக்கள் தலைமை செயலகத்தில் குவிந்தனர். அந்த காட்சிகளை காணலாம். முதலமைச்சர் விஜய் பேட்டரி கார் மூலமாக சென்னை தலைமை செயலகத்தை ஆய்வு செய்தார். அவரை காண ஏராளமான பொதுமக்கள் தலைமை செயலகத்தில் குவிந்தனர். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். பழமையான கோட்டை தேவாலயம் அருங்காட்சியகத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். முதலமைச்சர் விஜயை காண ஏராளமான பொதுமக்கள் அங்கு குவிந்துள்ளார்கள். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார். விக்னேஷ், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள். நிவேதா, வணக்கம். தலைமை செயலகத்தை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பார்வையிட்டு வருகிறார். பேட்டரி வாகனத்தின் மூலமாக தலைமை செயலக வளாகத்தில் இருக்கக்கூடிய அலுவலகங்கள், தொல்லியல் துறை அலுவலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை பேட்டரி காரில் பயணித்தபடியே முதலமைச்சர் ஜோசப் விஜய் பார்வையிட்டு வருகிறார். முதலாவதாக சென்னை தலைமை செயலக வளாகத்திற்குள் அமைந்திருக்கக்கூடிய மிக பழமையான வரலாற்று சிறப்புமிக்க புனித மேரி தேவாலயத்திற்குள் சென்று அங்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்தும் வரலாற்று ஆவணங்கள் குறித்தும் கேட்டறிந்த முதலமைச்சர் விஜய் அதன் தொடர்ச்சியாக தலைமை செயலக வளாகத்தில் இருக்கக்கூடிய தொல்லியல் துறை அலுவலகத்தை பார்வையிட்டார். அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் இந்த தொல்லியல் துறை அலுவலகத்தினுடைய வரலாறு, அதனுடைய செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பேட்டரி கார் வாகனத்தை பயன்படுத்தி தலைமை செயலக வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த ராணுவ மைதானத்தை சுற்றி நாமக்கல் கவிஞர் மாளிகை வழியாக முன்புறமாக வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அங்கு இருக்கக்கூடிய தொல்லியல் துறை அருங்காட்சியகத்தை பார்வையிடக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரை சுற்றி நூற்றுக்கணக்கான காவலர்கள் சூழ்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தலைமை செயலகத்தில் விஜய் பார்வையிட இருப்பதாக வெளியான தகவலின் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் அரசு அதிகாரிகளும் பல்வேறு துறை ஊழியர்களும் பல்வேறு இடங்களில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களும் தற்போது அவரை கூட்டமாக நின்று பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தலைமை செயலக வளாகம் முழுவதும் அரசு அலுவலர்கள், பொதுமக்கள், பல்வேறு துறை சார்ந்த பணியாளர்களால் நிரம்பி காட்சி அளிக்கிறது. அவருடைய விஜயை பார்ப்பதற்காக கூடியிருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் விஜய் வருகை தரும்போது உற்சாகத்துடன் கைத்தட்டி தங்களுடைய அன்பையும் ஆரவாரத்தையும் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி சொல்லக்கூடிய வகையிலும் அவரை பார்த்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் கையெழுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புனித மேரி தேவாலயம், தொல்லியல் துறை அலுவலகம், அதன் தொடர்ச்சியாக தொல்லியல் துறையினுடைய அருங்காட்சியகம் உட்பட தலைமை செயலக வளாகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அரசு சிறப்புமிக்க இடங்கள், அரசு அனைத்து இடங்களையும் விஜய் பேட்டரி கார் வாகனத்தை பயன்படுத்தியே பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய வகையில் அரசு பணியாளர்களும் பொதுமக்களும் சூழ்ந்து நின்று விஜயை பார்த்த ஆர்வத்துடன் குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்.